வளமுடன். மிகவும் ஒரு சிறப்பான ஒரு சிந்தனை உரைங்க ஐயா. கர்ம வினை கழியும் ரகசியங்கள். அதை பத்தின ஒரு சிந்தனை உரை. அதுல பாத்தீங்கன்னா, 5 அறிவு பிராணிகளுக்கும் 6 அறிவு பிராணிகளுக்கும் உள்ள வேறுபாடு சொல்லுங்க. 5 அறிவு வரை ஒரு புலன் உருவானது. ஆனால் 6ஆம் அறிவு மனிதனுக்கு எந்த புதிய புலன்களும் இல்லை. மாறாக உணர்வு என்ற தெய்வ நிலை பூரண நிலை அடையக்கூடிய 6ஆம் அறிவோடு வந்திருக்கிறார்கள் அப்படின்றத ரொம்ப விளக்குறையா சொன்னீங்க ஐயா. பொதுவா 1 முதல் 5 அறிவு வரை உள்ள ஜீவராசிகளும் இறைநிலையோடு தான் கலக்குறாங்க. நாமளும், அதாவது 6ஆம் அறிவு இருக்கிற மனிதர்களும் இறைநிலையோடு தான் கலக்குறாங்க. அப்ப அந்த இடத்துல என்ன வேறுபாடு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, 5 அறிவு உள்ள பிராணிகள் எந்த உணர்வும் இல்லாம வந்த இடத்துல இருந்து போறாங்க. ஆனா 6ஆம் அறிவு உள்ள மனிதர்கள் அதை உணர்ந்து அந்த நிலைக்கு செல்வதற்காக தான் நம்ம இந்த பிறவி எடுத்திருக்கோம். அந்த ஒரு தெய்வீக அறிவை மனிதன் பெற்றிருக்கிறான். நான் எங்கிருந்து வந்தேன் என்பதை ஆய்வு செய்து செய்து அந்த தெய்வீக தன்மையான அன்பும் கருணையும் உணர்ந்து அந்த நிலையோடு கரைந்து முழுமை பெறுவதே 6ஆம் அறிவின் மனிதனின் படைப்பு. உயிர் மெய்யோடு கலந்து அங்கு அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு. இந்த ஒரு பிறப்புக்காக தான் மனுஷன் பூமியில வந்திருக்காங்க அப்படின்றத ரொம்ப சிறப்பா சொல்லியிருந்தீங்க. ஆனா இந்த ஒரு விஷயம் எங்க தடைப்பட்டு போச்சு அப்படின்றதையும் அந்த ஒரு ரகசியத்தையும் இன்னைக்கு ரொம்ப சிறப்பா சொல்லியிருந்தீங்கய்யா. அதாவது இன்றைய ரகசியமே பாத்தீங்கன்னா, மனிதனுக்கு மட்டும் எப்படி இத்தனை ஒரு வித்தியாசமான முகங்கள், அதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தை ரொம்பவும் தெளிவா, ரொம்பவும் புரிதல் கூடியதா சொல்லியிருந்தீங்க. அதுக்கு எடுத்துக்காட்டாகவும் நல்ல ஒரு கதையும் சொல்லியிருந்தீங்க. அந்த கதையை கேட்கும்போது ரீசெண்டா வந்த டயலாக் தான் ஞாபகம் வந்துச்சு. செத்தான் சுத்தான் ரிப்பீட்டு. அந்த மாதிரி நம்ம பிறக்கிறோம், வாழ்றோம், இறக்குறோம், பிறக்கிறோம், வாழ்றோம், இறக்குறோம். ஆனா என்ன பண்ணணும் அப்படின்றத உணர்றதில்ல. அது அந்த உணர்வு வரணும் அப்படின்றத ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தீங்க. மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். இத்தனை சிறப்பான ஒரு சிந்தனை உரை கொடுத்த ஐயா அவர்களை நாம் அனைவரும் வாழ்த்திடலாம். பேராற்றலின் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பர்களே, மீண்டும் அறிவிப்புகள். நாளை அதிகாலை எப்பொழுதும் போல தவம் இருக்கும். அதனை தொடர்ந்த சிந்தனை துளிகள் இருக்கிறது. மாலை ஈகை எப்போது ஈகை ஆகிறது என்ற தலைப்பில் புத்தக கருத்தரங்கம் இருக்கிறது. அதில் மதுரவள்ளி அம்மா கொடுக்க இருக்காங்க. அன்பர்கள் அனைவரும் இந்த எல்லா நிகழ்ச்சிகளையும் பங்கேற்று ஆன்ம தூய்மை பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. வாழ்க வளமுடன். இப்போ கேள்வி பதில்கள் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். நண்பர்கள், கேள்வி பதில்கள் இருந்தால் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். நல்லது. சாந்தி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க நல்லா இருக்கீங்களா ஐயா? நான் நல்லா இருக்கீங்கய்யா. ரொம்ப நாள் ஆச்சு உங்ககிட்ட பேசி. இன்னைக்கு முழு உரை. ஆமாங்க ஐயா, உள்ளாரம் தான். சாந்தி. ஆமாங்கய்யா, ஆமாங்க. இப்ப உங்களோட முழு உரைய இன்னைக்கு எனக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குங்கய்யா. நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே கேட்கறப்ப நல்லா தான் இருந்துச்சு. ஆனா அதை உள்ள கொண்டு வரப்ப தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. எப்படி கர்ம வினைய போக்கணும் எல்லாருமே நினைச்சுதான் நாங்க மனவளக்கலைக்குள்ள எங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது குருவோடைய அருளாலதான் எங்களுக்குள்ள போயிருக்கோம். சுருக்கமா
நாங்க ம், எந்த மாதிரி நடந்துக்கிட்டா எங்களுடைய கர்ம வினை கழியறதுக்கு ம், ம், வாய்ப்பு இருக்குங்க வாழ்நாள்ல. இப்ப எனக்கு 54 வயசு ஆயிருச்சுன்னா, இனி வந்து ம், எத்தனை வயசு வரைக்கும் இருக்கும்னு சொல்ல முடியாது. என்னைய ம், மாரி நெறைய பேர் இருப்பாங்க. பல பேர் நண்பர்கள் இருப்பாங்க. குறைஞ்ச வயசாவும் இருப்பாங்க, கூடுன வயசுல இருப்பாங்க. இப்போதைக்கு இந்த கருத்துக்கள்லாம் கேட்கிறப்ப எங்களுக்கு ஆர்வமா இருக்கு. ம், அதாவது தெரியும். ஆனாலும் ம், ரொம்ப ஆர்வமா இருக்கு. கர்ம வினை கழிஞ்சா தான் நம்மளுடைய சந்ததிகள் நல்லா இருப்பாங்க. அதே ம். சமயத்துல எப்படி கழிக்கிறதுன்னு கேக்குறீங்க? மகரிஷி ஐயா சொன்ன மாரி இப்ப எப்படி சொல்லுங்கய்யா. கழிக்கிறதுன்னு கேக்குறீங்க, ரைட்டுங்களா? ஆமா. ஆமாங்கய்யா. இப்போ எங்களால முடிஞ்ச அதுக்கு அளவு. அதுக்கு ஒரே பதில் தாங்கம்மா. ஆ, தமிழ் ஆனந்த யோகம் எப்படி ஆ, கழிப்பது என்பதை மட்டும் தான் இவர் தொடர்ந்து இந்த ஆ. 3 மாதமாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. இதில் சரிங்க. பயணித்துக் கொண்டிருந்தால் அதை எப்படி கழிப்பது என்பதை தெரிந்து கொள்ளலாம். அவ்வளவுதான் தெரிந்து ஆன்சர். கொள்ளலாம். சரிங்க, அவ்வளவுதான் சரிங்க. ஆன்சர். ரொம்ப வாழ்க சரிங்க, வளமுடன். சரிங்க. இங்கு வாழ்க வளமுடன், இங்கு வாழ்க கர்மவினை சரிங்க. கழிப்பதை மட்டும் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்பதை உறுதியாக சொல்லுகிறோம். வேற ஒன்றுமில்லை. வாழ்க சரிங்க. வளமுடன். ஓகே. வாழ்க நன்றிம்மா. வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க, வாழ்க. நன்றிங்க, நன்றிங்க. நன்றிங்கய்யா. நன்றிங்க அம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ரேவந்த் அவர்கள், வாழ்க வளமுடன். ஐயா கேக்குதுங்களா? ஆ, ஐயா கேக்குதுங்க. வாழ்க கேக்குதுங்கய்யா. வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. உங்களுக்கு எப்படி ஐயா இந்த மாதிரி வெவ்வேறு கோணத்துல சிந்திக்க தோணுது? ஆராய்ச்சியில அதான் அதாவது உண்மையிலேயே நான் ரொம்ப வியப்படைறேங்க ஐயா. அப்புறம் நீங்க இப்ப இன்னைக்கு சொன்னீங்கல்ல, ஏன்டா தமிழ் ம், ஆனந்த யோகம் ஒன்லி கர்ம வினைகளை ம். கழிப்பதற்கு மட்டுமே அப்படின்னு சொன்னீங்கல்ல. அது அது வந்து ஆமா. எவ்வளவு பெரிய இது. ம், அது அது அதுக்காகத்தானே நம்ம வினையை கழிக்கிறதுக்கு தானே வந்திருக்கிறோம். அத மட்டுமே ம், ம், நீங்க செய்யறீங்க. நானு வந்து தொடர்ந்து உங்களத ம், கேட்கிறீங்க ஐயா. ஏன்னா, ம், நான் போன தடவ ம், சொன்ன மாதிரி, இறை சாதனை ம், மார்க்கத்துல தொடர்ந்து இருந்ததுனால, அத விட்டுமே வர முடியல. ம், ஆனா, அ ம், உங்ககிட்ட 1, 2 இது கேட்கும்போதே, ம். இவ்வளவு இருக்குது. அதாவது உங்க உரைகள் எல்லாம் எப்படிங்கய்யா இதுல YouTubeல வருமா தொடர்ந்து? அதாவது ஐயா எடுக்கும் தமிழ் ஐயா தமிழ் ஆனந்த யோகம் யூடியூப்ல போனீங்கன்னா எல்லாமே வந்துருங்க. ஓஹோ! அ அதாவது ஆமா. எல்லாம் நாம வருங்களா? இப்ப இது வந்து தமிழ் ஆனந்த யோகம் தனியா புது யூடியூப் சேனலுங்க. இதுல ஆஹா. இது மட்டும் தான் இருக்கும். சரிங்க. அப்ப அப்ப நீங்க அந்த 3 புக்கு போட்டீங்கல்ல, அதே மாதிரி ஆமாங்க. இப்ப ம். நீங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாம் புக்கா வந்ததுனாக்கா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா நீங்க அது பார்த்தாக்க, அதுக்கு அது அது வரவேற்பு இன்னும் 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 4 புத்தகம் சசிகுமார் ஐயா எழுதிக் கொண்டே இருக்கிறார். ஆஹா. ஒவ்வொரு மகரிஷியினுடைய பிறந்த நாள் விழாவிலும் ஒவ்வொரு புத்தகம் வெளியிடுவதற்கான முயற்சி செய்கிறோம். வாழ்த்துங்கள். சரி சரிங்க ஐயா. ரேவந்த் ஐயா, நீங்க ஒரு பல்க் ஆர்டர் கொடுங்க. 1000 புக்கு ஆர்டர் கொடுத்துட்டீங்கன்னா உடனே போடலாங்க. உங்களுக்கு ஆர்டர் தான் வேணும். போன புத்தகம் தடவை அதாவது ரெடியா இருக்குது. இன்னும் பிரிண்ட் தான் பண்ணல. வாழ்க அதாவது வளமுடன். இவ்வளவு ம். அறிவு பொக்கிஷமான கருத்துக்கள மக்கள் ம். எப்படி அ எ அதாவது வரவேற்பு குறைவா இருக்கிற மாரி இருக்குது. ஏன்னா தினமும் நீங்க அட்வர்டைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. புக்கு வேணுங்கிறவங்க இது பண்ணலாம், பண்ணலான்ட்டு. ம். அப்படின்னா போட்ட ம். புக்கு இன்னும் வெளிய பூரா விற்பனை ஆகலையாட்டும் தெரியுது. அ இல்லைங்க. அது வந்து வர பேத்தட்டிக் ஐ- வெளிய ஐயா அதாவது ஐயா உண்மைக்கு வரவேற்பு கொஞ்சமா தான் இருக்கும். அ, ஆனா மெதுவாக இருக்கும். ஆனால் அ, காலத்தால் அது வந்து அது நல்ல ஒரு நிலைக்கு வரும். ஆனால் அது மெதுவா தான் நகரும். அதனால இப்போ அ இப்போ அதனால இவ்வளவு ஒண்ணும் இல்லைங்க. ம். இப்போ இவ்வளவு புதிய கருத்துக்கள இதெல்லாம் சொல்றீங்க. ஹார்ட்லி ஒரு ம். 50 கூட தாண்ட மாட்டேங்குதே வர்றவங்க. என்ன என்ன இது மற்ற அடேங்கப்பா! ஐயா நாங்க எப்படி பார்க்கிறோம்னா, அடேங்கப்பா அடேங்கப்பா 50 பேர் 50 பேர் வந்துட்டாங்க. வாழ்க வளமுடன். ஐயா அ மகரிஷி 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 ஆங்கிலத்தில் பிரம்மஞானம் நடத்துறேன்னு ஒரு தடவ போட்டிருந்தாங்க. நாங்க சரிங்க. 3 பேர் தான் போயிருந்தோம். ஏன்னா ஆள் வாரிக்கு 3 பேர் போயிருந்தோம். மற்றவங்களுக்கு ஆங்கிலம் போயிருக்கிறப்ப தெரியுதுன்னு ராத்திரி நீங்க நீங்க படுங்க. காலையில பயிற்சி இருக்குதா இல்லையான்னு மகரிஷிட்ட கேட்டு சொல்றேன். நீங்க ஊருக்கு போங்கன்னாங்க. படுத்து சரி, எந்திரிச்சுட்டு காலையில போய் ஆபீஸ்ல உட்கார்ந்தோம். பொறுங்க சரி. சாமிகிட்ட கேட்டு வர்றோம்னு போய், சாமி 3 பேர் தான் வந்திருக்காங்க. 3 நாள் பயிற்சி. இது கேன்சல் பண்ணிடலாமா? அப்படின்னோனே மகரிஷி சொல்றாரு, 3 பேரு வந்துட்டாங்கல்ல. வெளியூர்ல இருந்து வந்துட்டாங்கல்ல. 3 நாள் பயிற்சி நடக்கும்னு போய் சொல்லுன்னு சொல்லி, சாமிக்கு பக்கத்துல உட்கார்ந்து 3 நாள் பயிற்சி கேட்டோம். உங்கள் பாக்கியம்.
வாழ்க வளமுடன். ஐயா உங்க நம்பர் சொல்றீங்களா? நாங்க லிங்க் வேணா உங்களுக்கு அனுப்பி தெரியுமா விடுறோம். சுப்பிரமணிய யூடியூப் நம்பர் லிங்க். தெரியுமா? இருக்காரு அவர் இருக்காருமா. இருக்கு நம்பர் இருக்கு. அண்ணா அப்ப ரேவந்த் யூடியூப் ஐயா லிங்க் அனுப்பி நீங்க விட்டுருங்கண்ணா. ஒரு நிமிஷமா ரேவந்த் ஐயா, நீங்க குரூப்ல இருக்கீங்க அந்த தமிழ் ஆனந்த குரூப்ல. அந்த குரூப்லயே யூடியூப் டெய்லி வர ப்ரோக்ராம் அப்லோட் ஆனவொன்னா உங்களுக்கு லிங்க் வந்துருதுங்க. அந்த சரி குரூப் உள்ள டெய்லி பாத்தீங்கன்னாலே அதுல யூடியூப் லிங்க் வரும். அதை தொட்டீங்கனாலே உங்க அந்த யூடியூப் வீடியோக்கு போயிடும். சரிங்க. நீங்க இதுக்காக நீங்க யூடியூப் சேனல்ல போய் தேடணும்னு அவசியம் கிடையாது. நீங்க சரி தமிழ் ஆனந்த குரூப்ல இருக்கீங்க தானே? அதான் நான் நீங்க வாட்ஸ்அப் குரூப் தானுங்க. ஆமாங்க. சரி அதுதாங்கய்யா. அதுல 4 குரூப்ல இருந்தீங்க. நான் உங்களுக்கு 3 எடுத்து நீங்க நிறைய இருக்குன்னு சொன்னா 3 எடுத்துட்டு 1 மட்டும் உங்களை வச்சிருக்கேன். நீங்க இல்ல அந்த இல்ல குரூப் டெய்லி 3 நீங்க இருக்குதுங்க திறந்து ஐயா. பாருங்க. அந்த குரூப் உள்ள போய் இல்ல பாருங்க. நீங்க இல்ல 1 மட்டும் தான் நீங்க போட்டோம்னு சொன்னீங்க. ஆனா 3 இருக்குதுங்க ஐயா. 3 இன்னும் இருக்குது. இருக்குதுங்களா? சரி ஆமா பரவாயில்ல. இன்னும் யாருன்னா சொல்லி அது 2 குரூப்ல வெளியில வந்துருங்க. ஒரு குரூப்பை மட்டும் வச்சுக்கோங்க. அந்த ஒரு குரூப்ல டெய்லி நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே டெய்லி சரி நாங்க யூடியூப்ல என்னென்ன வீடியோஸ்ல இது ஐயாது ஆடியோ போடுறோமோ அதெல்லாம் வந்துருங்க. சரிங்க. ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள் பணி நல்லது. சிறக்கட்டும். ரொம்ப ஐயா நாங்க அதாவது இந்த புத்தகம் லாப நோக்கத்துல போடலைங்க. லாப நோக்கத்துல போட்டுதான் அவர்கள் வித்திருக்குமோ என்னவோ. நாங்க அதுதான் புத்தகத்தை நாங்க சரி லாப நோக்கத்துல போட்டு விளம்பரம் பண்ணியிருந்தா நிறைய வித்திருக்குமோ என்னவோ. அந்த தவறு பண்ணிட்டோம் நாங்க. ஐயா சொல்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம தொடர்ந்து இந்த பயணிப்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. ஐயா மேற்கொண்டு சசிகுமார் ஐயா சொன்ன மாதிரி விஸ்வநாதன் ஐயா. சசிகுமார் ஐயா சொன்ன மாதிரி இது லாப நோக்கில் போட்டால் கர்மவினை சேர்க்கும் ரகசியமாக மாறிவிடும். அதனால நம்ம லாப நோக்கில் போடவில்லை. நல்லது வாழ்க நல்லது. வளமுடன். நீங்க நன்றி சொன்னதோ நன்றி. சத்தியமான வார்த்தைகள் ஐயா. நன்றி. வாழ்க உண்மை வளமுடன். எப்பொழுதும் பொறுமையா இருக்கும், ஆனா நிலைத்து இருக்கும். வாழ்க வளமுடன். ஐயா விஸ்வநாதன் ஐயா மற்றும் ரவிசங்கர் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன் சொல்லியிருக்காங்க. மேலும் ரேவந்த் ஐயாவே போட்டிருக்காங்க, வாழ்க வளமுடன் ஐயா. உங்கள் சிந்தனை ஆராய்ச்சியால் நீங்கள் வெளிக்கொணரும் இறை தன்மாற்ற ரகசியங்கள் மிகவும் வியக்க வைக்கிறது. தங்கள் உள் ஏதோ ஒரு மகானின் சோல் அட்டாச் கண்டிப்பாக இருக்க வேண்டும். நீங்கள் தொடர்ந்து மனித குலம் பயனடைய, சேவை புரிய, நீண்ட ஆயுள் பெற வேண்டி இறையை வேண்டுகிறோம். உங்கள் ஆராய்ச்சி சிந்தனை தொடரட்டும், மனித குலம் பயனடையட்டும். வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்புறம் ரமேஷ் ஐயா அவர்களும் வாழ்க வளமுடன். அந்த தகவலோட ஒரு சொல்லுங்க. இணைப்பு துண்டு தகவல். ஐயா நான் இது வரைக்கும் ஆராய்ச்சியாளர் தான் சொல்லிட்டு இருந்தேன். இன்னில இருந்து அவர் இன்னையில காலைல தான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் நானு. அவர் வேதாத்திரி தத்துவங்களின் இன்ஜினியர். அப்படி அதாவது எந்த நட்டை எந்த போல்டு கூட போறோம் இல்லையா, அது மாதிரி எந்த தத்துவத்து கூட எந்த எக்ஸாம்பிள பொருத்தணும்ன்ற ஒரு இன்ஜினியரிங் அவர் பண்ணியிருக்காரு. சிறப்பு சிறப்பு சிறப்பு. வாழ்க வளமுடன். தத்துவங்களின் பொறியாளர், தத்துவங்களின் ஆராய்ச்சியாளர். என்னை எல்லாரும் பாராட்டி உங்களிடம் இருந்து தனியாக பிரித்து விடாதீர்கள். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அப்புறம் திரு அவர்களும் மனிதருள் வேறுபாடு ஏன் மகரிஷி டாபிக், அதில் உருவமைப்பு ஒரு வேறுபாடு, அந்த ஒன்றிலும் இத்தனை காரணங்களா, சிறப்பான சிந்தனை ஐயா அப்படின்னு போட்டிருக்காங்க. மற்றும் ஸ்ரீதர் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன் என்று சொல்லி மிகவும் சிறப்பு ஐயா அப்படின்னு போட்டிருக்காங்க ஐயா. அனைவருக்கும் வாழ்க வளமுடன். நன்றி. அடுத்ததாக BKR அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்னை கர்ம வினை கழியும் ரகசியம் உண்மையிலேயே அது ரொம்ப அற்புதமா இருந்ததுங்கய்யா. 850 கோடி முகங்கள் வேறுபட்டிருக்கு அப்படின்ட்டு. அதுலயே பெருமாள் சொன்னீங்க பாத்தீங்களா, உன்னை நான் அதிகம் அப்படின்னு. அவங்களையெல்லாம் மிஞ்சி நம்ம தான் அவதாரம் அதிகமா எடுத்துட்டு வந்திருக்கிறோம் ஐயா. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே இதெல்லாம் புரியுது. அது மகரிஷி சொன்ன கதை. மகரிஷி தான் சொன்னாங்க. நம்ம தான் சொன்னாப்புல, நீங்க சொன்னவன் தான் இதையெல்லாம் நம்மளே இப்ப சிந்தனைக்கு எடுத்துக்கிறோம். நம்ம தான் சொன்னாப்புல எத்தனை ஜென்மமா எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம்னு தெரியல. அந்த அளவுல இருந்தது. நீங்க சொன்னாப்புல மெதுவா நத்தை போல நகர்ந்தாலும் அதுக்கு சக்தி ஆற்றல் அதிகம் ஐயா. அது மறுக்க முடியாத ஒரு உண்மைதான். எனக்கு இதுல ஒரு கேள்விங்க ஐயா. இப்ப நம்ம அளவுக்கு பண்ணலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா, இது ஊரு உலகம் இதெல்லாம் பரப்பான்னு. அப்ப நீங்க நினைச்ச மாதிரி நம்ம மகரிஷி ஐயா நினைச்சிருந்தா இது எப்படிங்கய்யா உலகம் எல்லா இடத்துக்கும் கொண்டு போயிருப்பாரு? இல்லங்கம்மா, நம்ம எப்படின்னா, நம்ம இது உலகத்து எல்லாத்துக்கும் நம்ம இதை கொண்டு போயிடணும். நம்ம எல்லா ஊர்லயும் இதை ஆரம்பிக்கணும், எல்லா நாட்டிலையும் நம்ம கொண்டு போயிடணும்.
இப்படின்னு யார் பேசுகிறாரோ அவர் வியாபார நோக்கில் பேசுகிறார். அவருக்கு சுயநலம் இருக்கிறது. அதில் ஆதாயம் தேடுகிறார். இது போகணும் அப்படின்னு சொல்றது வேற. இத நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு சொல்றது வேற. நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னா அது தன்முனை. ஓ ரைட்டுங்களா? சரி இந்த தத்துவம் சரிங்க உலகமெங்கும் போகணும் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அது தமிழ் ஆனந்த யோகம் தான் கொண்டு போகணும்னு அவசியம் இல்ல. ஆ ஆ சரிங்க ரைட்டுங்களா? ஆ இப்ப பிகேஆர் அம்மா வந்து நீங்க 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 கொண்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொருத்தர் கொண்டு போறாரு. யாரோ கொண்டு போறாங்க. எங்கேயோ சரிங்க போகணும். அப்ப ம் போகணும்னு நினைக்கிறதுங்கிறது வந்து பொதுத்தன்மை. ஆ, ஆ. கொண்டு போகணும் எல்லாருமே சேர்ந்து நினைக்கிறதுங்கிறது போகலாம் ஆ, அது ஆ. கொண்டு போகணும்னு நினைக்கிறதுங்கிறது வந்து தனித்தன்மை, வியாபார நோக்கம். நான் கொண்டு போகணும் அப்படிங்கறது வேற, அது போய் ஆ, சேரணும்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் அது நம்ம போய் அமைப்பு சேரணும். தான் கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னோம்னா நான் அதை கொண்டு போய் அதுல வந்து நிறைய டொனேஷன் வாங்கணும், நிறைய பில்டிங் கட்டணும், நிறைய வைக்கணும், நம்ம வளரணும், நம்ம அதுல வந்து ஆடி கார் வாங்கணும், நம்ம அதுல போகணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், பெரிய அவசரமா கட்டணும், இப்படிங்கிற ஒரு பிசினஸ் மாதிரி ஆயிரும். ஆ, ரைட்டுங்களா? சரி அதனால சரி சரிங்க ஆ, போகணுங்கிறது வேற, கொண்டு போகணுங்கிறது வேற. இப்ப இந்த ஓ இடத்துல ஒரு சரி சின்ன உதாரணம் சரிங்க பாருங்க. ஒரு சின்ன ஆ, ஆ, உதாரணம். இப்ப ஆ, பிபி கூடிட்டுங்கம்மா. ஆ, பிபி 250, பிபி 250 வந்துருச்சு. இப்ப சரி சரிங்க பிபி நார்மலுக்கு வரணுமா, நார்மலுக்கு கொண்டு வரணுமா? நார்மலுக்கு வரணும் நார்மலுக்கு வரணும். அது இயல்பு. வரணும் ரைட்டுங்களா? ஆமாங்க நார்மலுக்கு ஆமாங்கய்யா கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னோம்னா என்ன பண்ணணும்? பிபி மாத்திரை சாப்பிடணும், பிபி மாத்திரை எழுதி ஆமாங்க கொடுக்கணும். ஆமா அப்ப ஆமாங்க பிபி மாத்திரை இப்ப நார்மலுக்கு கொண்டு வந்தீங்கன்னா ஆ, டாக்டர் கார் வாங்கிடுவாரு, பங்களா கட்டிடுவாரு. ஆமா ஆமாங்கய்யா நார்மலுக்கு வரணும் அப்படின்னு சொன்னா அது இயல்பா வந்துடும். இயல்பா நம்மளே கொண்டு வந்துடலாம் அது சரி மாதிரி இப்ப நம்ம சரிங்க தமிழ் ஆனந்த யோகம் என்ன நினைக்குதுன்னா, இது ஆ, எல்லாத்தையும் நாம கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறது இல்ல. அது போகணும். போகணும் போகணும் நம்ம ஏதோ அந்த அணில் மாதிரி நம்ம ஏதோ ஒண்ணு செய்வோம். இது கேட்டு எல்லாம் தானா எல்லாம் போகும் எல்லாம் தானா அது பறவை எல்லாம் போகும், அது போகும். சேர்ந்து அவ்வளவுதான். போகும் சரி சரி அது எனக்கு அதுல நம்ம வித்தியாசம் மூலம் தான் போகணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம அமைப்புக்கு வருமானங்கிற மாதிரி அது எல்லை கட்டிய நிலை. நம்ம அது இல்ல. சரி மகரிஷி சரிங்க அப்படிதாங்கம்மா நினைச்சாரு. போகணும் அப்படிதான் நினைச்சாரு. ஓ சரி அதான் ரைட். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது கேட்டீங்க வாழ்க வளமுடன் வாழ்க நன்றி வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நல்ல ஒரு கேள்வி, நன்றி நல்ல ஒரு விளக்கம் ஐயா. நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா. வாழ்க வணக்கம் வளமுடன். அடுத்ததாக கீதா தேவி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா கேக்குதுங்களா ஐயா? வாழ்க வளமுடன். சொல்லுங்க 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 சொல்லுங்க. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு உங்களுக்கு இன்னைக்கு இந்த ஒரே டிஃப்ரெண்டா இருந்துச்சு. வாழ்க வளமுடன். எனக்கு என்ன கேள்வின்னா, இப்ப நீங்க முகத்துல தான் டிஃபரன்ஸ் தெரியும் சொல்றீங்க. கர்மவினை இருக்கிறதுனால டிஃபரன்ஸ் எல்லாரும் ஆமா. மனிதர்கள் டிஃபரெண்ட் தான் இருக்கும் சொல்றோம். இப்ப முகத்தை வச்சு நம்ம கர்மவினை எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுமா ஐயா? இல்ல முகத்துல கர்மயத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியுமா? நம்ம முகத்தை பார்த்து அவங்களோட ஆமா. கர்மவினை எவ்வளவு இருக்கு அது மாதிரி நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? அம்மா இதெல்லாம் வந்து உங்க கர்மய மையத்தை சொன்னீங்கன்னா நீங்க கர்மயத்தை முகத்தை பார்த்து பார்த்து சொல்லிடுவாங்கன்னு. ஆமாங்கம்மா. சொல்லுங்க ஐயா. அவங்க அது கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கான அந்த திறன் அவங்களுக்கு இருக்கும். யாருனால கண்டுபிடிக்க முடியும்னா, கர்மவினை இல்லாத கர்மவினை ரொம்ப குறையா வச்சிருக்காங்க பாருங்க, அவங்களால அதை கண்டுபிடிக்க முடியும். சரிங்க ரைட்டுங்களா? ஆனா கர்மவினையும் ஒரு 2 கர்மவினையும் சேர்ந்து பார்க்கும்போது அதை கண்டுபிடிக்க முடியாது. இப்போ இப்ப நீங்க இப்ப பாருங்க, 2 கோடீஸ்வரன் பக்கத்துல உட்கார்ந்துருக்கான்னு வச்சுக்கோங்க, அதுல டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறது முடியாது. ரைட்டா? அவன் பெரிய பணக்காரன், ஒருத்தர் வந்து ஐயா சாப்பாட்டுக்கு எதையாவது கொடுங்கயா, 2க்கு டிஃபரன்ஸ் நல்லா தெரியுதா? தெரியுது ஐயா. அது போல அந்த கர்மவினையே இல்லாம இருக்காங்களே ஞானிகள், அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க உங்க மூஞ்சிய பார்த்து. ஆனா நான் உங்க முகத்தை பார்த்து கண்டுபிடிக்க முடியுமான்னு முடியாது. ஏன்னா எனக்கிட்டே உங்களுக்கு இல்ல அதுக்கு வந்து நான் இன்னும் கொஞ்சம் கர்ம வினையெல்லாம் குறைச்சிட்டு அப்புறம் முயற்சி பண்ணா கிடைக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நான் எல்லாம் நம்ம எல்லாம் ஒன்னாதானே இருக்கோம் ஐயா. அப்படியே கண்டுபிடிச்சிட்டாங்களா வெளியில சொல்லாதீங்க, அப்புறம் வீடு முழுக்க கூட்டம் வந்து நின்னுடும். சொல்லுங்க பாத்து கொஞ்சம் எங்களுக்கு இல்லைம்மா. இப்ப அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஓரளவுக்கு நம்ம ஜாதகத்தை பயன்படுத்துறோம்.
ஆமா ஐயா, ஆமா ஐயா. ரைட்டுங்களா? கண்டிப்பா ஜாதகத்தை ஐயா. வச்சு ஓரளவுக்கு கண்டுபிடிக்கும். வாழ்க கண்டுபிடிக்கலாம். வளமுடன். சரிங்க ஐயா. நன்றி கண்டிப்பா நன்றி வரேன் ஐயா நான் ஜாதகம் கேட்கறதுக்கு. ஐயோ நன்றிங்க. வாழ்க வளமுடன். விடுதலை அதுதான் அவர் இல்ல சொல்லிட்டானா? கீதா தேவி அம்மா, எது ஆமா ஐயா, சொன்னாலும் நாங்க எங்கேயாவது வருவேன் கூப்பிட்டு ஐயா. பண்ணலாம் ஐயா நீங்க. ஆமா ஐயா, ரெடியா எப்- இருப்போம் வர்றதுக்கு. எப்- எப்படியோ எங்க வீட்டுக்கு முன்னாடி கூட்டம் கூடுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. வாழ்க வளமுடன். ஆமா ஆமா ஐயா, நீங்க வர வர சொன்னாலும் நான் கேட்க மாட்டோம் ஐயா. நாங்க கண்டிப்பா வந்துருவோம் ஐயா. என்னைக்குன்னு சொல்லுங்கம்மா, டோக்கன் போட வந்துடுறாங்க. அப்படிங்களா? சரி சரி, வாங்க வாங்க. அண்ணா வேலையா வாங்க. அண்ணா கரெக்டா இருக்கீங்கண்ணா. ஆமா ஆமா. வாழ்க நன்றி வளமுடன். நன்றி நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா விரைவில் ஐயா, சென்னைக்கு இனி வர வச்சல கண்ணாடி முன்னாடி யாமினி சொல்லுங்கம்மா. ஐயாவை சென்னைக்கு வர வச்சுட்டு சட்டம் ஆ. ஆல்ரெடி ரெடியா இருக்கு. பெரிய சீல் வச்சிருக்கா. அங்க ஒரு பிராட்சி போட்டுடலாமா? போட்டுருவோம். அடுத்து பாருங்க, ஆமா. நம்மளுக்கு தான் அப்புறம் கூட்டமும் கலெக்ஷனும் அடிச்சு தூக்கும். ஆமா ஐயா, கூட்டம் கர்மவினை வேண்டாம், அப்படிலாம் collection. இருந்தா கூட்டம் வரட்டும், இல்லம்மா. கலெக்ஷன் வேண்டாம். இல்ல சொல்லுங்க ஐயா. கூட்டமும் கலெக்ஷனும் அடிச்சு தூக்கும், கர்மவினையும் அடிச்சு தூக்கும். ஆமாங்க அதுதான், ஐயா, அது ஆமா. வேண்டாம். நேரடி வகுப்பு போடுங்க ஐயா. நேரடி வகுப்பு நிறைய பேர் சரிம்மா, என்ன கேக்குறாங்க. வாழ்க ஆமாங்க. வளமுடன். நிச்சயமா நன்றி நிச்சயமா அரேஞ்ச் பண்ணுவோம். நன்றி. ரொம்பவும் ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க. இல்ல ஐயாவோட உடல்நிலை இன்னும் நார்மலுக்கு வரலமா, வந்த பிறகு எல்லாம் ரெடி அந்த பண்ணலாமா? ஐயா, அந்த நீங்க இடுப்பு வலி. முதல்ல உங்க உடல்நிலையை பாத்துக்கோங்க ஐயா. மக்களுக்கு சேவை செய்யணும் போது நீங்கள் உங்க உடல்நிலையை பாத்துக்கணும். வாழ்க எனக்கு வளமுடன் ஐயா. நன்றி. இன்னும் அந்த டிராவல் பண்ற அளவுக்கு இந்த முதுகுத்தண்டனுடைய பிரச்சனை இன்னும் சரியாகல. அது சரியானோடனே எல்லாமே போட்டுடலாம். வாழ்க வளமுடன். ஐயா, நீங்க நன்றி. டிராவல் பண்ணணும்னாலும் இல்லையா, அந்த உங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற எங்காவது நீங்க சொன்னீங்கன்னா கூட நாங்க வர ஆரம்பிச்சோம். அப்பவும் விட மாட்டேயா? வாடி- இந்த பொங்கலுக்கு பின்னாடி வாடிப்பட்டியில போட்டுருவோம். வாழ்க வளமுடன். சரிங்க. நல்லது வாழ்க நல்லது. வளமுடன். சிறப்பு நன்றி. சிறப்பு. வாழ்க வளமுடன் அனைவருக்கும். ஏன் இனி நம்ம கண்ணாடி பார்க்கும் போதெல்லாம் எங்களுக்கு இனி கர்ம வினை தான் தோணும்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரமேஷ் ஐயா அது அவர்கள் வாழ்க ஏமா வளமுடன். ஏமா நீங்க சொன்னோடனே கண்ணாடின்னு சொன்னோடனே தான் எனக்கு தோணுது. ஆ, டக்குன்னு எனக்கு மைண்ட்ல தோணுது, கண்ணாடி பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம். நான் கிட்டத்தட்ட 40 வருஷமா அதை விட்டுட்டேன். 40 வருஷமா ஆச்சு. சரிங்களா? ஆஹா. கண்ணாடி பார்த்துட்டு நம்ம என்ன பண்றோம்? பவுடர் பூசுறோம். அதானே? ம். பவுடர் பூசுறோம். அது கர்ம வினையெல்லாம் வெளியே தெரியுது. பவுடர் பூசி மறைச்சிடுறோமோ? பவுடருக்கு இப்படி தோணுது. நான் கேட்டது இல்லையா? சிறப்பு சரி, சிறப்பு. சரி. வாழ்க வளமுடன். வாழ்க மகிழ்ச்சி. வளமுடன். ஐயா, நீங்க பேசலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா சொல்லுங்க. ஐயா சிறப்பான கருத்து. ஏன்னா ஆன்மீகத்துல பாதைகள் அதிகமா இருக்கு. அதுல மகரிஷியுடைய பாதையை நோக்கி ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. அதுவும் நம்ம ஆனந்த யோகத்துல நீங்க ஒவ்வொரு நாளும் சிறப்பான கருத்துக்கள் கொடுத்து ரொம்ப மகிழ்ச்சி ஆகுது ஐயா. ஏன்னா கர்ம யோகம் கிடைக்கிறது அது ஒண்ணுமே நம்ம எவ்வளவு புத்தகம் படிக்க எவ்வளவு விஷயங்கள்லாம் கேட்டுக்கிறோம். ஆனா நீங்க ஒவ்வொரு விஷயமும் நம்ம நீங்க தமிழ் ஆனந்த யோகத்துல அது நான் தமிழ் யோகத்தை பத்திங்களா அப்பதான் நான் உங்களுடைய பின்பற்றின்னு வரேன். பின்னாடி அப்படியே அதுல இருந்து கேட்டுன்னு வரேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க புதுசு புதுசா அப்படியே சொல்லினே இருப்பீங்க. நீங்க அது ஒண்ணு கேட்டுக்கினே இருக்கலாமா எப்ப முடிய மாட்டாரு அப்படின்னு பார்த்து அந்த ஏக்க என்ன இருக்கு எனக்கு. கேட்கும் போது ஒண்ணு கேட்கணும். இப்போ பாருங்க, நீங்க சொல்லினே இருக்கிறீங்க. இன்னைக்கு சொல்லுவாரா, பேசுவாரா அந்த ஆர்வம் ஒண்ணு கூடினே போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஏக்கம் இருக்குது. ஏன்னா அந்த கர்மயோனை அவ்வளோ அங்க தங்கி இருக்குது நமக்குள்ள. அது எந்த அளவுக்கு நம்ம வெளிக்கொண்டு வர்றாரு. அவரு கஷ்டம் எவ்வளவு சந்தோஷமா மகிழ்ச்சியா தன்னுடைய உள் உணர்வால உணர்ந்து அப்படியே மத்தவங்க சொல்றாரு. எவ்வளவு அன்பு கருணையுமா நம்ம ஏத்துக்குன்னு நம்மபடி வாழணும். அந்த அந்த ஏக்கம் இருக்குது ஐயா. ரொம்ப இந்த தமிழ் யோகத்துல கலந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஐயா. மகிழ்ச்சியா இருக்குது ஐயா. நன்றி நன்றி நன்றி. ரொம்ப நன்றிங்க ஐயா. நீங்க நல்லா ஆரோக்கியமான வாழ்க்கை வேணும் ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. யூடியூப்ல நீங்க தினமும் கேட்கலாம் ஐயா. நிறைய போட்டுட்டே இருக்கும். நான் கேட்டுதான் இருக்கிறேன் ஐயா. போட்டு தெளிவடைஞ்ச கேட்டு தெளிவடைஞ்ச ஆளு நான் ஒரு ஆளுங்க. ரொம்ப நன்றிங்க. கண்டிப்பா. உங்களுக்கு போட்டியாதான் இப்ப ரமேஷ் ஐயா வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீ இல்ல அவர் ரொம்ப இல்ல ஐயா நல்ல சிறப்பான கருத்து மட்டும் தான் கொடுப்பாரு. எதுவுமே இல்ல. அவர் எப்பவுமே நல்ல 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 சந்தோஷமான வாழ்க்கை வாழணும். அந்த ஒரு எண்ணம் மட்டும் தான் அவருக்கு. வேற ஒண்ணுமே இல்ல. ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி ஐயா, மகிழ்ச்சி. நன்றி. உங்களுடைய இந்த ஒரு ஃபீட்பேக் கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கியா. சிறப்பு. வாழ்க வளமுடன். இந்த நன்றிங்க ஐயா. ஐயா, இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லணுங்கய்யா. என்னோட ஆபீஸ்ல இருக்கிறவரு கூட உங்களோட வீடியோ நான் கொடுத்துருந்தேங்க ஐயா. பார்த்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு இருக்கேன், ஐயா ரொம்ப சிறப்பா பண்றாங்கன்னு வாழ்த்து சொல்ல சொன்னாங்க.
அதை நான் வாழ்க இன்னைக்கு சொல்லிட்டேன் வளமுடன். ஐயா. வாழ்க நன்றி வளமுடன். நன்றி நன்றி. நன்றி நன்றி. அடுத்து குணசேகரன் ஐயா கூட அருமை அருமை, அறிவில் நுணுங்கி செல்ல வேண்டும் என்பது உங்கள் சிந்தனை உரையில் உணர முடிகிறது. நன்றி, வாழ்க வளமுடன் ஐயா அப்படின்னு போட்டிருக்காங்க. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. நன்றிங்க ஐயா. அடுத்து ரவிசங்கர் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். பேசலாங்க ஐயா. ரவிசங்கர் ஐயா ஐயா வாழ்க பேசலாம். வளமுடன். ஐயா மைக் ஓபன் ஆயிடுச்சு, உங்க சவுண்ட் கேட்கலங்கய்யா. ஐயா அவர் சாட்ல கூட போட்டிருந்தாங்கய்யா, பர்முடா ட்ரையாங்கல்ல கூட வேற ஒரு மனித இனம் இருக்கிறதா ஆராய்ச்சியில தெரியுது அப்படின்ற மாதிரி சாட்ல போட்டிருந்தாங்க. ஓ அப்படி ஆராய்ச்சி அத பண்ணிட்டு வந்து இருக்காங்களோ? ஓகே. ஆமா, சரி. அத நம்ம கிட்ட இல்ல, அந்த ஷேர் மனிதர்கள் பண்றதுக்காக. இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்காது. மகரிஷி அவர்கள் பர்முடா ட்ரையாங்கிள் என்பது அது ஒரு அதாவது நம்ம பூமியின் மையத்தில் ஏற்படக்கூடிய அந்த வெளியினுடைய வெளிப்பாடாக இருக்கும், ராகு கேது போல என்று சொல்லியிருக்கிறார்கள். அது எந்த அளவுக்கு உண்மை என்பது இன்னும் ஆராய்ச்சியில் தெரிய வரும். ஐயா பெர்முடல் ட்ரையாங்கிள் பத்தி நிறைய பேர் வைரல் ஆகணும் சும்மா இருக்கிற உள்ள நிறைய கதைகளை தான் அது மாதிரி போடுறாங்க. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நமக்கு தெரியும், அதுக்குள்ள ஏரோப்ளேனோ கப்பலோ போச்சுன்னா அது மறைந்து விடுகிறது. அதை கண்டுபிடிக்கவே முடியல. அதனால அந்த இடத்துக்கு போச்சுன்னா நம்ம அதை சுத்தி தான் போறாங்க, அந்த இடத்துக்கு யாரும் போறது இல்லை. நாங்க கூட ஒரு நாள் எங்க மன்றத்துல பேசணும், எல்லா பேரும் நம்ம எல்லாம் வந்து இறைநிலை அடையணும்னு நினைக்கிறோம், ஒரு கப்பல்ல ஏறி பெர்முடா ட்ரையாங்கிளுக்குள்ள போயிட்டோம்னா இறைநிலை அடைந்து விடலாமே என்று நாங்க நினைச்சோம். எளிமையா அடைய முடியல, கர்மவினை கழிக்காமலே போய் கேட்டுடலாம். பர்முடா ட்ரையாங்கிளுக்கு கர்மவினையை கூட்டிட்டு போகலாம். ஆமா, அங்க கப்பல்ல போய் அப்படி போயிடலாம்னு நினைச்சேன். ஆனா அப்படி போகணும்னு சொன்னா கூட அதுக்கு ஒரு டிராவல் ஏஜென்சி, அதுக்கு டிக்கெட் போட்டு அதுல கர்மவினை அவரே ஏற்றிருப்பார். வாழ்க வளமுடன். சிறப்பு ஐயா, வாழ்க வளமுடன். கார்த்திகேயன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. ஒரு கேள்வி என்னன்னா, வீட்டுல வந்துங்க ஐயா, இப்போ காகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பாரம்பரிய அரிசி கொடுத்தா வந்து சாப்பிட மாட்டேங்குது. இந்த மிக்சர் பகோடா, வேற ரேஷன் அரிசி, பொன்னி அரிசி அதெல்லாம் மட்டும் சாப்பிடுறது. இந்த பாரம்பரிய அரிசியை சாப்பிட மாட்டேங்குது, தானியங்கள் வச்சாலும் சாப்பிட மாட்டேங்குதுங்க. இது பத்தி ஐயா ஏற்கனவே சொல்லிருக்காருங்க, நீ திருப்பி சொல்லுங்க. இதுக்கும் மனுஷங்களோட கர்மவினை காரணங்களான்னு. ஐயா இது நான் என்ன சொன்னேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை ஐயா. அது வந்து நீங்க மனித சாப்பாடை போட்டு அதுவும் பழகிடுச்சு, அதனால இப்போ அதுவும் அந்த பழக்கப்பதிவு மயக்கப்பதிவுக்குள்ள போயிட்டு அது மனிதன் வந்து ருசியா சாப்பிட்டு பழகிடுச்சு, அதனால அப்படி இப்போ. ஆனா இப்ப கார்த்தி நீங்க சொல்றதுக்கு மாறாக எங்க வீட்டுல ஒரு நாய் இருக்கு, பெரு நாய் தான், எங்க வீட்டுல வந்து படுத்துக்கிறோம் அடிக்கடி. இப்போ அந்த நாய் என்ன பண்ணுதுன்னா, இப்ப பாரம்பரிய அரிசியில சாதம் நாங்க வீட்டுல செய்யறது போட்டா சாப்பிடுது. சரி, நம்ம 100 ரூபாய்க்கு அரிசி வாங்கி நாய்க்கு இவ்வளவு எதுக்கு போடுறோம்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த வேலைக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, ரேஷன் அரிசி வாங்கி கொண்டு வந்து இந்த நாய்க்கு மட்டும் ஆக்கி இதை போடுங்கன்றாங்க. ரேஷன் அரிசியை போட்டா தொடவே மாட்டேது, மோந்து வந்துட்டு. அது பாரம்பரிய அரிசி தான் கேக்குது. எங்க வீட்லயும் பாரம்பரிய அரிசி, மயிலுக்கு நாய்க்குட்டிக்கு எல்லாம் போறீங்க, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடுது. ஆனா காகம் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடுறது. இந்த காகத்துக்கு எல்லாரும் என்ன பழக்கிட்டாங்க, இந்த காராச்சி மிச்சர் இப்படி போட்டு நம்ம ருசியை பழக்கிட்டாங்க. இன்னொன்னு என்னன்னா, அது காகத்தை தான் என்ன பண்றாங்கன்னா, நம்ம முன்னோர்களுடைய ஆன்மாவெல்லாம் காகத்தின் மூலமாக இங்க வர்றதாக ஒரு ஐதீகம் வச்சிருக்கிறாங்க. அது அப்ப மனிதனை ரிசம்பிள் பண்ணுதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும். காரியம் செய்யும் போது காக்காய் தான் வந்து எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஐயா இந்த முக்கியமா எண்ணெய் சுட்ட பஜ்ஜி வடையெல்லாம் அதான் சொல்லுவேன் தம்பி. அதாவது அமாவாசை கிருத்திகை அன்னைக்கு இலையில காக்கா வைப்பாங்க இல்லையா, சூரெல்லாம் விட்டுட்டு வடையை மட்டும் தூக்கி போடுறாங்க முதல்ல. அப்ப என்னாச்சுன்னா, இப்ப நம்ம முன்னோர்களுடைய ஆன்மா வந்து அந்த காகத்தின் மூலமாக வருதுன்னு ஒரு ஐதீகம் இருக்கு. அப்ப அது கரெக்டா வடையை பார்த்துது. அப்ப பாருங்க, கரெக்டா அந்த நம்ம சாப்பிட்ட அந்த பதிவு ஞாபகம் வருது. அதனால காக்கா தான் அந்த டிஃபரன்ஸ் இருக்கு. மற்ற பறவைகள் எல்லாம் சாப்பிடும், தானியங்கள் எல்லாத்தையும் சாப்பிடும். இங்க குருவி இதெல்லாம் வந்து மற்ற தானியங்கள் எல்லாம் சாப்பிடும். எல்லாமே பழக்கம் தாங்கய்யா, பழக்கம் தான். வாழ்க வளம். அப்ப இது கூட வந்து அந்த காகத்துக்கு நீண்டான ஒரு பழக்கம்ன்றது.
இல்ல ஏதோ பழக்கமா இருந்துட்டு அதாவது நம்ம முன்னோர்கள் வந்து இது அர்த்தம் இல்லாம வைக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ஒரு கர்ம காரியம் செய்யும்போது கூட காக்காய் வந்து எடுக்கலைன்னா அந்த அந்த ஆன்மாவுக்கும் அந்த இறந்தவருடைய பையனுக்கு அந்த காரியம் செய்யறவுக்கும் ஏதோ ஒரு பிணக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதை சில இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. நான் இதெல்லாம் பார்த்துருக்கிறேன். ஒரு சில இடங்கள்ல நான் போய் பார்த்துருக்கிறேன். அந்த காகம் வந்து உட்காரும், அதை எடுக்கவே மாட்டேங்குது. அப்படிலாம் நான் பார்த்துருக்கிறேன். அப்ப அதுக்கப்புறம் நீ வேணாம்ப்பா, நீ விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறந்தவருக்கு ரொம்ப பிடிச்சவர் ஒருத்தர் அவர் போகும்போது அது எடுக்குது. இது மாதிரி எல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஒரு தடவை எல்லாம் யாரு போனாலும் எடுக்கல. அப்ப எல்லாரும் என்ன பண்ணாங்க, என்னைய கூப்பிட்டு நீ கூட போப்பா அப்படின்னாங்க. நான் கூட போறேன், டக்குன்னு எடுத்து. இது ஏதோ அதுல ஒரு ஒரு அலை இயக்கம் இருக்குதுங்கிறது தெரியுது. நம்ம ஆராய்ச்சி பண்ணாதான் தெரியும். அந்த காக்காயில ஒரு சில ஆராய்ச்சிகள் பண்ணி பார்த்தோம்னா அது ஏதோ ஒரு வைப்ரேஷன் இருக்காது. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக ரவிசங்கர் ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா அன்மியூட் பண்ணி ஐயா இப்ப கேக்குதாங்க பேசுறது? கேக்குது. இப்ப வாழ்க கேக்குதுங்க. வளமுடன். ஐயா இப்ப கேக்குதா? கேக்குது வாழ்க கேக்குது வளமுடன் ஐயா. கேக்குது. வாழ்க. அதாவதுங்க முதல்ல நான் பேசி அதை முடிச்சிட்டீங்க. அதனால இப்ப இந்த சப்ஜெக்ட பத்தி பேசுறேங்கய்யா. இது விஷயமா நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். காகம் வந்து எப்படி காகம் வந்து 5 அறிவு பிராணி, எப்படி ஒரு 6 அறிவு மனிதன் வந்து ஆத்மா ரீதியா 5 அறிவுக்குள்ள வர முடியும்னு கூட நம்ம ஒரு தடவை உங்ககிட்ட நிறைய தடவை சந்தேகம் கேட்கும்போது கூட ஆமா நீங்க சொன்னீங்க. ஆமா ஆமா நம்பிக்கை தாங்கய்யா. ஆமா ஆமா இப்ப பெருமாள் ஆமா. கோயில்ல கூட தான் கழுகு, கும்பாபிஷேகத்துல கழுகு பறக்குது ம், எல்லாம் நம்ம சொல்றோம். ம். இப்ப ஆமா. அதை யோசிச்சு பார்க்கும் பொழுது அந்த அலை இயக்கம் வேறு விதமா மனிதனுடைய ஆத்மா அங்க வரப்போறது இல்ல. அந்த ம், அலை இயக்கம் எப்படி ம், வேலை செய்யுது அப்படின்னா, இப்ப ம். சனிக்கு வந்து காகத்தை வாகனமா வச்சிருக்காங்க, சனி ஆ கிரகத்துக்கு. சோ அப்ப ஓகே என்னன்னா ஓகே. கர்ம காரியத்துக்கு உகந்தவர் வந்து சனி. சனி அந்த வந்து கர்ம வினை. ரைட் ஆமா ரைட் ரைட். கர்ம வினையின்படி, ஏன்னா ஜோதிடத்துல வந்து சனி வந்து ஆயுள்காரகன். ம், அவர் வந்து உயிரை எடுக்க ஆமா. மாட்டாரு. கொடுத்து ம், அந்த கர்மாவை செஞ்சு முடிச்சு நம்ம அறிவு எட்டும் வரை அவர் போராடுவார். சோ அந்த மாதிரி ம். முயற்சி செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த கர்ம காரியங்களுக்கெல்லாம் அந்த காகத்தை அது இது பண்ணி அவங்க ஆ லிங்க் பண்ணிட்டாங்கயா. அந்த ஆ அந்த எண்ண அலையை தொடர்ந்து அவங்க பாய்ச்சறதுனால என்ன ஆயிடுதுன்னா, வழக்கம் போல வந்து இந்த காக்கா அது எடுக்கிறதா கரெக்டா இருந்துச்சு. செய்யுது. கரெக்டா செய்யுது. எனக்கு எப்ப இந்த தாட் எப்படி ஒரு மனிதன் எங்க அப்பா எப்படி இன்னைக்கு காக்கால வருவாரு அப்படின்னு அமாவாசை அன்னைக்கு ம், காலையில நான் மத்தியானம் நினைச்ச அன்னையில இருந்து ம், நான் பேருக்கு ம். தான் வச்சுக்கிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு உயிரினம் எடுக்கட்டும்னு. ஆனா காக்கா அன்னையில இருந்து வர்றது இல்ல, இது வந்து எடுக்கிறது இல்ல. ஐயா இது இது ஒரு என் பையன் ஆராய்ச்சியா பண்ணுவாங்கய்யா. இப்போ ஆஹ் இப்ப எப்படின்னா அவங்க உம் பாட்டிக்கு ரொம்ப உம் பிடிச்ச ஐட்டம் இங்க வீட்டுல செய்யும் போது என்ன உம் பண்ணுவாங்கன்னா இது பாட்டிக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா காக்கா இங்க வந்து கத்துதுங்க. இந்த ஆமா அதாவது வந்துட்டாங்கல்ல உம் இந்த வந்துட்டாங்கல்லன்னு சொல்லி இதை கொண்டு போய் உட்காந்து சாப்பிட்டு போவோம். இது என்னங்க இது அதனாலதாங்க இந்த மாதிரி இது ஒரு வைப்ரேஷன். அதுக்குதான் அந்த இறந்தவங்களுடைய ஆத்மாவுக்கு வந்து உணர்தல் மட்டும்தான் இருக்கு. அதாவது இப்ப நம்மள மறந்துட்டாங்களா இல்லையாங்கிறது தோணாது அவங்களுக்கு. அது ஆனா அந்த அலை இயக்கம் இருக்கும். அந்த அலை அலை இயக்கம் இயக்கம் எப்படி இருக்கும். படிக்கிறாங்க, அந்த இருக்கு. காரியம் பண்றாங்க, அந்த நேரத்துல எல்லாம் அந்த ம், ஆத்மாவை பத்தி என்ன அலைகளை நம்ம உற்பத்தி பண்றதுனால அதனால ம். ஈர்க்கப்பட்ட ஒரு உயிரினமா அது வந்துகிட்டு இருக்குங்க. அதுதான் உண்மை. இருக்கு ஆனா இருக்கு. இந்த தாட் எப்படி வர முடியும் நான் என்னைக்கு யோசிச்சனோ அன்னையில இருந்து நான் சாப்பாடு வச்ச காக்கா எடுக்கிறதே இல்லைங்கயா. அதான் ஒரு எடுக்கிறது இல்ல. ஆச்சரியமா போயிடுச்சு. அப்ப கூட நான் நினைச்சுக்குவேன், இந்த அலையக்கத்தையே எனக்கு கொடுத்துரு, மனசுக்குள்ள நான் வந்து ஒரு இங்க பகுத்தறிவு உள்ளவனா நான் இருந்துக்கிறேன். அறிவை பயன்படுத்தி ம், இதை எப்படி 5 அறிவு 6 அறிவுன்னு வித்தியாசம் பார்த்துக்கிறேன். ஆனா எல்லா ஆ. இடத்துலயும் இருக்கிற அதே உணர்வோட இனி ஒரு உயிரினமா வந்து எடுத்துருன்னு கூட சொல்லியிருக்கிறேன். அந்த காக்கா வந்து எடுக்கவே இல்லை இது வரைக்கும். எடுக்கல. அப்ப அந்த ஏதோ மாதிரி ஒரு ஆயிடுச்சுங்க. ஏதோ இது எல்லாத்தையும் ஒரு ஆராய்ச்சி பண்ணி தான் நம்ம முன்னோர்கள் வந்து அந்த சனி என்பதற்கு அந்த காகம் என்றும் கர்ம கர்ம காரகன் என்றும் எல்லாமே கரெக்டா தான் வச்சிருக்காங்க. அது நமக்கு வந்து வச்சிருக்காங்க. அதனுடைய விளக்கம் தெரியாதனால நம்ம எல்லாம் அதை வந்து ஏதோ சடங்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம். மகரிஷிக்கு வாழ்க எல்லாமே வளமுடன். தெரியும். அவன் வாழ்க ஐயா ஒரு நிமிஷம். மகரிஷிக்கு தெரியும் எல்லாமே. ஆனா அவரு இதெல்லாம் சொன்னா மக்கள் போட்டு குழப்பிக்குவாங்கன்னு அவர் என்ன பண்ணிட்டாரு, புஸ்தகம் மாதிரி எளிமையா கொடுத்துட்டாரு. அதை ரொம்ப போட்டு குழப்ப வேணாம் அப்படின்ட்டு. ஆனா அதை பத்தி அவருக்கு இல்லைங்க, மகரிஷி தெரிஞ்சு சில விஷயங்கள் சடங்குகள் சொல்றாரு. ஆனா இந்த சடங்குகள் அவர் சொன்னதுக்கு காரணம் அது விளக்க சொல்றப்ப சடங்கை விட்டுட்டு வெளியே வரணுங்கிறதுக்காக அவர் சொன்னாரு. ஆனால் நம்ம மக்கள் மாறாக என்ன பண்ணிட்டாங்கன்னா கருத்தை விட்டு விட்டு சடங்குக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் பிரச்சனை. சொல்ல அதனால அவர் அதிகமா ஆரம்பிச்சா சொல்லல.
சரிங்க சரிங்க. இதுதாங்கய்யா. இப்ப இதுல கூட வாழ்வோம். பாத்தீங்கன்னா இதே கேள்வி நம்ம கிட்ட நேத்து கூட கேட்டிருந்தேங்கய்யா. ஒரு நிமிஷம்யா, ஒண்ணு முடிச்சிடறேன் நானு. ம், நேத்து கூட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். இப்ப வந்து ம், ம், சக்தி சிவன் அப்படிங்கிறது அலை இயக்கத்தின் மூலமா தான் அது சக்தியாக வெளிப்படுது அப்படிங்கும்போது, அது அப்புறம் எப்படி ம், தேவாரம் எழுதினாரு, மாணிக்க வாசகர் இவங்க பாடல்லாம் பாத்தீங்கன்னா உருவத்தை வச்சு எழுதுனது துவைத்த உணர்ச்சியோடயே நிறைய எழுதின மாதிரி இருக்கும். இதுல ஒரு பாடல் ம், பாத்தீங்கன்னாக்கா ம். உத்தர கோச மங்கை அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் அந்த பாடல் வந்து ரொம்ப 8ஆம் திருமுறையில அந்த பாடல் வருதுங்கய்யா. அத வந்து சரி. கோயில்ல வந்து பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசல்னே வருது சாரி பள்ளியறை பூஜை அப்ப அந்த அந்த ம், பாடல் பாடுவாங்க. 8ஆம் ம், திருமுறை சேர்ந்த ஒரு பாடல் மட்டும் பாடுவாங்க. உத்தர கோசமங்கை அப்படின்னு சொல்லிட்டு ம், சக்தியையும் சிவனையும் ஒண்ணா வச்சு அவங்க இது பண்ணுவாங்க. சோ அந்த ம், உணர்ச்சி வந்து அவரு வந்து இப்ப தேவாரம் எழுதினவங்க, திருவாசகம் எழுதினவங்க எல்லாருமே துவைத்த உணர்ச்சியோட தான் எழுதுனாங்களா? இல்ல ம், அத புரியறதுக்காக ம். துவைத்த உணர்ச்சியை பயன்படுத்தி நமக்கு வந்து உருவத்தை காமிச்சு சொன்னாங்களா? அப்படிங்கிற கேள்வி கூட ஆ, உங்களுக்கு நான் ஆ, வாட்ஸ்அப்ல ஆ, அனுப்பிச்சிருக்கேங்கய்யா. ஆ, இது ஆ, விஷயமா. சரி சரி. அதாவதுங்க அவங்கள பொறுத்தளவுல துவைத நிலையிலிருந்து அத்வைதத்தை உணர்த்துபவர்களா, அதாவது துவைத நிலையில் இருப்பவர்களுக்கு அத்வைதத்தை உணர்த்துவதற்காக எழுதப்பட்டதா சார்? உம் ஏன்னா அவர் அப்படிதாங்க. அதுல அந்த இப்ப வேயுரு பங்கன் விடமுண்ட கண்டன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த வரிகள்லாம் ம், பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். அந்த ஆமா ஆமா. கோளறு பதிகத்துடைய இதுவும் அந்த இந்த அந்த இதெல்லாம் பார்க்கும் பொழுது டீப்பா போனா நிறைய சொல்லாங்க. அதெல்லாம் பார்க்கும் பொழுது இப்பங்க பார்த்தா துவைத இப்ப உணர்ச்சியோட மகரிஷி வந்து எழுதுற மாதிரி இருக்கும். ஒரு உயர்ந்த ஞான நிலை அடைஞ்சாலும் நமக்கு உம் இதெல்லாம் விளக்கி சொல்லணுங்கிறதுக்காக அவர் நிலையிலிருந்து நம்ம நிலைக்கு இறங்கி வந்து நமக்கு அவர் தத்துவம் கொடுத்தார் பாத்தீங்களா? அது ஆமாங்க மாதிரி தான் ஆமாங்க. அவங்களும் கொடுத்துருப்பாங்க. அப்படிதான் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. கொடுத்துருக்காங்க. அப்படிதான் கொடுத்துருக்காங்க. ஆ, அதனால அந்த ஃப்ரீக்வன்சி அவங்க அந்த கோயிலுக்கு போனா அவங்களால உணர முடியும். அட்லீஸ்ட் அச்சீவ்மெண்ட் முடியும் அதாவது முடியும் முடியும். எப்படின்னா அந்த இதை உணர்ந்துக்கிட்டாங்கன்னா அந்த செல்வத்தை அவங்க அடையிட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்கய்யா. நமக்காக இதுதான் அவங்க அதுல அந்த நிலையில இறங்கி அதை பாடியிருப்பாங்க. ரொம்ப நன்றி பாடிக்கலாம். நன்றி. வாழ்க நன்றிங்கய்யா வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா நிறைவு நிறைவு செய்யலாமா? செய்துக்கலாங்களா ஐயா? நிறைவு செய்யலாமா? நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரின் கேள்விக்கும்